ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோ போடுற ஐடியாவோட தான் ரெடி ஆனேன். பட் வீடியோ என்னால் போட முடியல. ஏதோ வேறு வேலைகள் என்னால் செய்ய முடியல. அந்த டென்ஷனாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கும் தெரியும், எப்போ பார்த்தாலும் நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரெஸ் லீவுக்கு ஒரே ஒரு விஷயம், வீடியோ போடுறதும் பாட்டு கேட்குறதும் தான். எனக்கு என்ன இது உடைச்ச கடலையும் சர்க்கரையும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப சர்க்கரைன்றது ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ஐட்டம்ஸை நிறைய விரும்பி சாப்பிடுவேன். பன்னீர் நெய் நிறைய இருந்தால் சாப்பிட மாட்டேன். சர்க்கரை நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் ஸ்நாக்ஸாகவே சாப்பிடுவேன். உடைச்ச கடலையும் சர்க்கரையும் கலந்து வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ரொம்ப சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அரிசி சாதத்துக்கு ஊற வைக்கிற அரிசியை சர்க்கரை கலந்து சாப்பிடுவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த சர்க்கரை கலந்து சாப்பிடுவேன். எனக்கு சர்க்கரை ஒயிட் சுகர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே சாப்பிடுவேன். இது உடம்புக்கு கேடு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்குறதே கிடையாது, சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி வீடியோ பேசுகிறதுக்கு பெருசாக இல்லை, சாதாரணமாக தான் பேசலான்னு பேசுகிறேன். ஏன்னா நான் சாதாரணமாக பேசுகிறது தான் வியூ போகுது. கண்டென்ட்டு முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணால் அது போக மாட்டேங்குது. ஓகே, முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது நான் ஷேர் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகேவா? நான் இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். எப்பவுமே நம்ம மற்றவங்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க நம்ம சந்தித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன வீடியோ போடுற, ஒரு வீடியோவும் நல்லா இல்லை, ஒரு வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, பாரு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னதுக்கு இல்லையா, எத்தனை பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதானே, 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, 1000 தானே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க. பாரு எவ்வளோ ஊர்லலாம் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம லைனாக நம்ம ஊர்லலாம் மலேசியா சிங்கப்பூர் அப்படி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காமிச்சோன்னே ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் தானே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்கள அதுக்கு தான் திருப்திப்படுத்த என்னால் முடியல. ஏன்னா நமக்கு ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது, அதில் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்சமாக லைக்ஸ் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். அவங்க அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி, நான் இன்னும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாலும் அதில் ஏதாவது குறை அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்க திருப்திப்படுத்துறது தப்பு. அவங்க திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறது கூட தப்பு தான். நம்ம வேலையை செஞ்சுட்டு போகணும். அவங்க நம்மளை பற்றி என்னையாவது நினச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த 2-3 பதில் அவங்க கிட்டேருந்து கேட்டதுக்கப்புறமா எனக்கு வந்தது ஞானோதயம். வீடியோ பண்ணுறதுக்கு கண்டென்ட்டு சரியாக அமைய மாட்டேங்குது. எந்த ஒரு கண்டென்ட் கொடுத்தாலுமே அதுக்கு எதையாவது ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு கமெண்ட் நமக்கு கொடுத்துட்றாங்க. அது எப்படி தான் அதெல்லாம் திங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அது அவங்களுடைய மைண்டு. சரி, நான் எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஆன்மீகமும் அவ்வளோ ஃபுல்லாக எனக்கு தெரியாது, படிப்பு விஷயமும் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது எப்படின்னா, நான் பேசினா கேட்பாங்க. இந்த சில பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நானே நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவேன். எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் அப்படி பண்ணுது, நான் ஏன் அப்படி பண்ணுறேன், எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நானே கேட்பேன். ஆனால் அவங்க சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வரும். நான் பேசினா கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். நான் சொல்கிறது அவங்களால நடைமுறைப்படுத்த முடியுமா என்னன்னு தெரில. அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அட் ப்ரெசண்ட் இப்போ கொஞ்ச நாளாக என்னால் இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுது என் நிலைமையை. இப்போ எல்லாமே சொல்கிறாங்க, நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப பக்குவப்பட்டுட்ட, நீ ரொம்ப சாந்தமாயிட்ட அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து நம்ம வீட்டில் சொல்கிறாங்க.
ஆனால் முன்னாடியெல்லாம் எனக்கு யாராவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வரல அப்படின்னா, எனக்கு ஏன் பத்திரிக்கை வைக்கல, என்னை ஏன் கூப்பிடல, என்னை ஏன் அப்படி பார்க்காம போயிட்ட, நான் ரொம்ப உரிமையாக கோவப்படுவேன். அந்த கோவம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சதே தவிர நான் அவங்க மேலே எடுத்துக்கிட்ட உரிமை அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து யாராவது பத்திரிக்கை வைக்க வரலையா, பரவாயில்ல. என்கிட்ட யாரும் எனக்கு ஃபோன் பண்ணலையா, பரவாயில்ல. எனக்கு யாரும் சொல்லலையா, பரவாயில்ல. நான் இப்போ எல்லாரையும் வந்து இப்போது ஆன்மீகம் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், அதுதானே ஆன்மீகம். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த இந்த பாண்டிங் இல்லை எனக்கு யார் மேலேயுமே. ஐயோ நமக்கானவங்க இவங்க அப்படின்னு அந்த பாண்டிங் இல்லை. அதனால் அந்த உரிமை எனக்கு நான் எடுத்துக்கிறது இல்லை. அது யாருக்குமே புரியல. அந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும், இன்க்ளூடிங் எங்கள் அம்மா. லாஸ்ட் டைம் எங்கள் அம்மாவே இப்போ பேசும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா பேசும்போது அம்மா ஒருத்தர் இருக்கேனா இல்லையான்னு கூட கேட்க மாட்டியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லை, நிறைய அடி, நிறைய வார்த்தைகள், நிறைய கடினமான வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன். சொல்லணும்னு ஆசை, சொன்னால் கேட்குறவங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு ஒரு 10 வயசில் அடிபட்டுச்சு. பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தேன். நீங்கள் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமா ஒரு படம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து கிருஷ்ணாயில் ஒருத்தி மருமகளை எரிக்கிற சீன் ஒன்று வந்துச்சு. அதுக்கு என் பொண்ணு கேட்குறா, ஏம்மா அப்படி எரிக்கணும், அது என்னம்மா வரதட்சணை, நம்ம வரதட்சணை கொடுமைன்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு நான் எல்லாமே அப்போ நான் சொல்லி புரிய வைக்கணுன்னா பெண் குழந்தைகளுக்கான அடிமைத்தனம் இது எல்லாமே சொல்லி புரிய வைக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே நம்ம சுவடே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தெரியல. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. சென்னைக்குள்ள என் பொண்ணுக்கு தெரியலை. ஸோ நான் 10 வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. உடல் ஊனம் அப்படிங்கிறது வந்து உடம்பு தாங்க ஊனம், மனசும் மூளையும் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வார்த்தைகள் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய வார்த்தைகள் வாங்கி கஷ்டப்பட்டேன். எனக்கு சொல்லணும், எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது உபயோகப்படுங்கிறதுக்காக சொல்கிறேன். காலு சரியில்லை உனக்கு, எவ்வளோ திமிரு, நீ நல்லா இருந்தாக்கா எவ்வளோ வாடுவ, உன்னுடைய தேவைகளுக்கு இன்னொருத்தவங்க நம்பி இருக்கிற, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பெரிய வாய் வரும், நீ உன்னுடைய நிலைமையில் வேறு யாராவது இருந்தால் அவமானத்தில் நம்ம நொண்டி அப்படிங்கிற அவமானத்தில் அப்படியே எறா மாதிரி சுருண்டு மூளையில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் எப்படி நீ முன்னாடி வந்து நின்று பேசுகிற நீன்னு என்னை பார்த்து கேட்டாங்க. இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு 13 வயசோ 14 வயசோ தான். ரொம்ப சின்ன பொண்ணு நான். அப்போவே எங்கள் அப்பா பேர் மூர்த்தி. மூர்த்தி, ஏதாவது கூலி வேலை செய்கிறவங்களா, வயசானவனா, 2ஆம் தரமாக இருந்தால் கூட பரவாயில்லடா, கட்டி வச்சுடா அந்த பொண்ணை, அவன் விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, கூட்டிகிட்டு வந்து வச்சு வீட்டில் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆகிருக்கணும்டா அப்படின்னு என்னையை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு 16 வயசு. எனக்கு என்னன்னா ஒரு 25-24 வயசு ஆகி நான் வீட்டில் இருந்து என்னால் என் தங்கையோ என் தம்பி வாழ்க்கையோ பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்க இப்படிலாம் பேசுகிறதுல கூட ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரொம்ப சின்ன பொண்ணு நான். அப்போது
அப்போ வந்து எனக்காக பேச யாருமே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் வீடு 2000. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் பக்கத்தில் நின்று கேட்டு தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்படி தான் மழை பேசுவாங்க, நீ அமைதியாக போயிருந்துவாங்க. இப்போது நான் ஆரோக்கியமான பொண்ணாக இருந்தால் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க கூட மாட்டேன், அப்படி போயிடுவேன்னு வச்சுக்கோங்க. நான் நிலைமை கஷ்டப்பட்டு இருக்கும்போது இது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போல்லாம் 2ஆம் தாரம்னா ரொம்ப கவலையாக இருக்கும் எனக்கு. எனக்கு கல்யாணம் அதிலலாம் எனக்கு அவ்வளோ பெருசாக ஈடுபாடு இல்லை. சின்ன வயசுல வந்து எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிலாம் ஆசை இருந்துச்சு. இவங்க இந்த வார்த்தைகள் நிறைய சொல்ல 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 எதிர்காலத்து மேலேயும் சொசைட்டி மேலேயும் நிறைய பயம் வந்துச்சு. வெளியில் போனால் வீட்லேயே நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, வெளியில் நம்மளை எப்படி பேசுவாங்க? சரி, வெளியில் போய் பேசுகிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவங்களை வீட்டில் அடக்கலாம். நான் எனக்காக பார்த்தேன், எனக்காக பேச யாரும் இல்லை, நான் தாங்க பேசினேன். நான் அப்படி தான் பேசுவேன், எழுத்து பேசுவேன், ரொம்ப எழுத்து பேசுவேன், வயசுக்கு மீறி அத்துமீறி பேசுவேன். யார் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காகவோ யாரும் வீட்டுக்குள்ளேயும் தலையிட்டுன்னு பேசலை. என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் பேசினேன். என் விஷயத்தில் தலையிட்டதுக்காக தான் பேசினேன். என்ன வாழ்க்கையை அடுத்த படிகளுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் வார்த்தைகள் நிறைய பேசினேன். உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது உடல் ஊனமோ இல்லை, உடம்பு தான் ஊனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம். மனசளவில் நீங்கள் எதையோ நினச்சி வருத்தப்படுறீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும். குறை இல்லாத மனிதன்கள் யாருமே இங்கே கிடையாது. அப்படி உங்கள்கிட்ட இருக்க ஒரு குறைய உங்கள் வீட்டில் சொல்லும்போது உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களே இப்படி சொல்கிறாங்களே, வெளி ஆளுங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வரும். பயப்படாதீங்க. வீட்டுக்குள்ளே தான் 4 பேர் தான், வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப கோவம் வந்துச்சு, ரொம்ப பயம் வந்துச்சு எனக்காக நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா என் முன்னாடி யாராலையும் நிற்க முடியல. எல்லாத்தையும் இழந்தவன் எதை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு சினிமாவில் ஒரு டைலாக் இருக்குது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எதிர்த்து பேசினேன். என்கிட்ட வரவே எல்லாரும் பயந்தாங்க. அப்புறம் தான் விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதே கிடையாது. அப்படி தான் திட்டுவாங்க, நீ வாங்கிக்கோ. ஏன்னா நாயே பையன் திட்டினா நான் வாங்கிக்கலாம், தப்பு வார்த்தை சொல்லி திட்டினா நீ இல்லை கேவலம் அவமானம் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் கேட்குற மனநிலைமையில் நான் இல்லை. கோவம் வந்துருச்சு எனக்கு. ரத்தத்தில் திமிருன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு உண்டு. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆயாவுக்கு எனக்கு எல்லாமே உண்டு. அந்த ரத்தத்தில் லைட்டாக திமிரு. இப்போவுமே வந்து உடம்பு கஷ்டமாயிடுச்சுன்னா நமக்கு பலகீனம் வரும். எனக்கு அப்படி வரல. எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏன் நமக்கு இந்த நிலமை அப்படின்னு கோவம் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யாராவது பலகீனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி நான் உங்கள்கிட்ட இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, நம்ம வீடியோ பற்றி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம எங்கே வந்து நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே வந்து நம்ம பலகீனமாகறோம், அதை மட்டுமே இப்போ இது பண்ணி பேசுவாங்க, தைரியமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒருத்தவங்க மட்டுமே இந்த உலகம் இல்லை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு வீட்டை தாண்டி நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு அழகான ஒரு உலகத்தை பார்த்தேங்க. அந்த உலகத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை ஒதுக்குறவங்களே யாரும் இல்லை. நான் ஊனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்குறவங்களே யாருமே இல்லை. என்னை ஊனம்னு சொல்கிறவங்களே இப்போ யாருமே இல்லை. நான் வந்து ஊனம் அப்படிங்கிற விஷயத்தையே நானே ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. எனக்கு வலிக்கும் போது கால் வலி இப்படி வரும்போது எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை. எல்லாருக்குமே என்னை மாதிரி சந்தோஷமான வாழ்நாள் அமையணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்கு இப்போ நான் வந்து ஆனால் நான் இப்போது நான் இருக்கிற இடத்துக்கு அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி நான் இருந்த இடத்துக்கு அவ்வளோ பேசினேன். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு நான் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வாழ்க்கையை நான் அருமையாக அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் லைஃப். நல்லா என்ஜாய்மெண்ட்டான ஒரு வாழ்க்கை. பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. பட் மற்றது அது தாண்டி மற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போது என்னுடைய அதிகப்படியான அந்த அங்கே அந்த வளர்ந்த காலகட்டங்களில் எனக்கு இருந்த அந்த கோபமெல்லாம் அது அப்படியே சேர்ந்து மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா சொல்ல நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. மாலா ஒரு கண்ணாடி மாதிரி, என் முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்கள மாதிரி தான் நான் அடிக்கடி டைலாக் சொல்லுவேன். இது ஒரு சினிமா டைலாக் தான். என்கிட்ட யார் எப்படி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் அப்படி பேசிடுவேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட சண்டை போடுற ஆட்கள் இல்லை. யாருமே வந்து என் முன்னாடி வந்து நீ அப்படி நான் அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு அப்படி சின்ன சின்ன சண்டை போடுறவங்களுக்கு நான் சாதாரணமாக பேசினாலே போதுமாக தான் இருக்குது. நான் அது எனக்கு அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் அது நான் கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில். உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்தை வந்து கடைசி காரியம் மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய கல்யாணத்தை உனக்கு செய்யணும், உனக்கு செய்ய வேண்டியது என்ன ஆகுமோ தெரியல, உனக்கு எவன் ஒரு உணவு தெரியல, அவளுக்கு போடுறத விட உனக்கு அதிகமாக போடணும். என் தங்கச்சிக்கு போடுவாங்க, சவரனை விட உனக்கு அதிகமாக போடணும். அப்போ கூட உனக்கு கட்டின என்னென்ன ஆகுமோ தெரியல. 24 மணி நேரமும் இந்த கல்யாணத்தை பற்றியே பேசுவாங்க. எனக்கு அந்த கல்யாணத்து மேலே வெறுப்பு வந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் 2வது தாரம் கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அப்புறம் ஊனமான இன்னொருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினாங்க. அவருமே ஊனமானவர், அவரும் ஒரு மேனேஜராக இருந்தார். அப்போது எனக்கு செம்ம கோபம். எனக்கு நான் ஊனமானவன், என் முன்னாடி இன்னொரு ஊனமானவரை, எனக்கு இன்னொரு ஊனமானவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியாவே வரல. எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேன், அம்மா நீ ஒரு ஊனமான ஒரு பொண்ணை வச்சுருக்க, ஆனால் உன் பிள்ளைக்கு நீ ஊனமான ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பியான்னுக்கிட்ட, அப்படி கட்ட மாட்டேம்மா, அந்த பெரிய மனசு எனக்கு இல்லைன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் ஒரு ஊனமானவன், என்கிட்ட இருக்க குறை எனக்கு தோணலை. எனக்கு எப்படி இன்னொரு ஒரு ஊனமானவரை வந்து இவங்க பார்ப்பாங்க? நான் என்ன அப்படி சொன்னேன்னா, நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, எனக்கு ஏன் இவங்க இப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு செம்ம டென்ஷன் பண்ணேன். டென்ஷன் ஆனால் எங்கள் அம்மாவையும் போய் சண்டை போட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம எவ்வளோ திமிரு பிடிச்சவங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுடி, நீ ஒரு ஊனமானவங்கிறதுனால ஒரு ஊனமான பையனை நீ கல்யாணம் பண்ணி பண்ணுறது நம்பிக்கை அவங்க வச்சுருப்பாங்க, நீ நல்லவன் அவங்க நினச்சிருப்பாங்க, நீ ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ இனிமேல் தெரியும்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க எங்கள் ஆயா என்ன சொன்னாங்க, சரி 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி நடந்து போனால் பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வரனை நிறுத்தினாங்க. அப்புறம் 2ஆம் தாரம் அப்படிங்கிறத வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப பெருசாக நிறுத்தினாங்க. செகண்ட் மேரேஜ் 2ஆம் தாரம். அப்புறம் வந்து உலகத்துலேயே ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் 2ஆம் தாரம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை என் மைண்டில் கொண்டு வந்துட்டாங்க. முதல் தாரம் மனைவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனைவிக்கு தான் இங்கே எல்லாமே, 2ஆம் தாரமாக வர்றவங்களுக்கு இங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. கல்யாணம் அப்படின்னாலும் அது அப்போல்லாம் எனக்கு கல்யாணம்லாம் ஆசையே கிடையாது. அப்போது நானே என் முருகர்கிட்ட வேண்டுறேன், முருகா எனக்கு கல்யாணம்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் நான் அப்படி கல்யாணம்னு ஒன்று இருந்தேன், நான் 2ஆம் தரமாக எனக்கு கட்டி கொடுக்கவே கூடாது முருகா, நான் 2ஆம் தரமாக போகக்கூடாது முருகா அப்படின்னு வந்து நான் வேண்டுவேன். அந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் வேண்டும் போது எனக்கு 17 வயசுங்க, ஜாஸ்தி கூட இல்லை, 17 வயசும் என்னமோ தான். அந்த அளவுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து எனக்கு ரொம்ப விரோதமான ஒரு விஷயமா என்னை பேசி 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 எனக்கு வந்து, ஆனால் இப்போது நான் லைஃப் ரன் பண்ணும்போது பார்க்குறேன், பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான எதிர்காலமாக நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா, நம்பிக்கையோடு இருக்கணும். நான் எப்போவுமே அன்னன்னைக்கு நடந்ததை நைட்டாக இரவு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறமா சாமிக்கிட்ட சொல்லுவேன், படுத்துட்டு, என்ன சாமி இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க என்ன இப்படி பேசினாங்க, என் மனசை வலிச்சிச்சு, எனக்கு என்ன கஷ்டம், நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். மனுஷங்கிட்ட சொன்னோம்னா அதை வந்து அவங்க வந்து நேரம் பார்த்து நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க, ஊர் ஃபுல்லாக போய் சொல்லி பரப்பி விட்டுருவாங்க. சரி, கடவுள்னு ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள சொன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனபாரமும் இறங்கும். அதே நேரத்தில் அதுக்கு ஏதாவது நமக்கு வந்து விடையும் கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல விஷயமும் நமக்கு நடக்கும்.
இப்போது ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கண்ணு படும் நீ பேசினா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி கண்ணு படுறதா இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கையை வந்து நீங்கள் எதிர்காலத்தை வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். என் வயசு ஒத்த பிள்ளைகளாகட்டும், என்னை விட 1 வருஷம் 2 வருஷம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, என்னை விட 1 வருஷம் 2 வருஷம் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு கூட வாழ்க்கையை பார்த்த அத்தனை பேரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாலா தான் இப்போதைக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்கள மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படி ஒரு வாழ்நாள் எனக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு என்னை திட்டினாங்க பாருங்க. அவங்க அப்படி பார்த்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை அவங்க கடைசியில் அவங்க பார்த்ததை நான் வந்து அனுபவித்தேன். ஸோ இவங்க திட்டுறாங்க, இவங்க இந்த வார்த்தை சொல்கிறாங்க, நமக்கு இவ்வளோ பலகீனம் இருக்குது, நம்ம பலகீனத்தை மட்டும் இவங்க பேசுகிறாங்க, நமக்கு இது இல்லையே அதனால் அப்படி ஆயிடுமோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. இப்போ சொன்ன பாருங்கள், என் வீடியோ சரியில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு, அந்த மாதிரி தான் குறைகள் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது தப்பு அதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிற முறையிலையும் நம்ம பார்க்குற பார்வையிலையும் தான் இருக்குது. ஸோ நீங்களும் தைரியமாக வந்து லைஃப் ரன் பண்ணுங்கள், கடமையை கரெக்டாக செய்யுங்க, கடவுள்கிட்ட முடிவை விட்டுடுங்க, இயற்கைக்கிட்ட விட்டுடுங்க, பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் பிரபஞ்சம் அதை பார்த்துக்கும், உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கும். ஸோ தைரியமாக இருங்க. நான் ஒரு படப்படப்பாக வந்தேன், சரி சும்மா உட்காந்துருக்குமே வீடியோ பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நானும் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், உங்களுக்கு சொல்லி நானும் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு தைரியம், திருப்தி, அமைதி அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். நான் நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய அமைதி, நம்முடைய மன நிம்மதி, அதுக்காகத்தான் நான் வீடியோ போடுறேன். அப்போது எனக்கு மன நிம்மதி, அமைதி எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? 4 பேர் வீட்டில் திட்டுறாங்க, ஏன் பெத்த தாய் கூட நமக்கு அப்படி உண்மையாக இருந்துடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அவங்களுமே நமக்கு தொடர்ந்து வேலைகள் செய்யும்போது ஒரு கட்டத்தில் கழிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷி தானே. என்னப்பா இது 24 மணி நேரமும் இப்படியே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஊனமானவளாக இருந்தப்போ எனக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு இருந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் அதில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. குடும்பமான வரைக்கும் நான் என்னுடைய பிரச்சனையை சொன்னதில்லை. கடவுள் புண்ணியத்தில் நான் சீக்கிரமே ரெக்கவர் ஆகிட்டேன். என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு என் இறைவன் வச்சிட்டாரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், என் முருகனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற பலகீனங்களை யாராவது பெருசாக சொன்னாக்கா உங்களால் முடிஞ்சால் எதிர்த்து பேசுங்க, இல்லையா அமைதியாக விட்டுருங்க. உங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதீங்க, சந்தோஷமாக இருங்க. எதிர்காலத்தை இறைவன் பார்த்துப்பாரு. ஓகேவா? பாய்.